திருவண்ணாமலை தீபத் திருவிழாவிற்கு இந்த ஆண்டு பக்தர்கள் அனுமதிக்கப்படுறாங்களா? எவ்வளவு பேர் அனுமதிக்கப்படுறாங்க? திருவண்ணாமலை தீபத் திருவிழாவிற்கு இந்த ஆண்டு பக்தர்கள் அனுமதிக்கப்படுவதில் எந்தவித சிரமமும் இல்லை. திருக்கோயிலுக்குள் பரணி தீபத்திற்கு கோயில் பிரகாரத்தில் 300 பேர் அனுமதிக்கப்படுகிறார்கள். 6000 பேர் கோயிலை சுற்றி அனுமதிக்கப்படுகிறார்கள். அதேபோல் மகா தீபத்திற்கு 11,600 பேர் அனுமதிக்கப்படுகிறார்கள். இந்த 11,600 என்ற எண்ணிக்கை காவல்துறை பணியாளர்கள், உபயதாரர்கள், ஆன்லைனில் டிக்கெட்டை பதிவு செய்தவர்கள், நண்பர்கள், ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் என்று 11,600 பேர் அனுமதிக்கப்படுகிறார்கள். மலையில் ஏற்றப்படுகின்ற தீபத்திற்கு இதுவரையில் 2,500 பேர் மேற்பட்டவர்களை அனுமதித்து வருகிறார்கள். கொரோனா பேரிடர் காலத்தில் அந்த அனுமதி ஓரிரு ஆண்டு நிறுத்தப்பட்டதை அறிவீர்கள். அதேபோல் கொரோனா பேரிடர் காலத்தில் மலையில் அனுமதிக்கப்படுகின்ற மக்களுடைய எண்ணிக்கையை குறைத்து அவர்களுக்கு முழுவதுமாக உடல் பரிசோதனை செய்யப்பட்ட பிறகுதான் அனுமதிக்கப்பட்டதையும் அறிவார்கள். அதுபோல் தற்போது இருக்கின்ற சூழ்நிலை, இந்த பேரிடரில் நிலச்சரிவு, மண் சரிவின் காரணமாக விலை மதிக்க முடியாத மனித உயிர்கள் பலியானதில் ஆட்கொணா துயரம் கொண்ட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தீபம் தமிழ்ச் சான்றோர்களால் தொடர்ந்து கடைபிடிக்கப்படுகின்ற ஒரு நடைமுறை, அதை எந்த வகையிலும் நிறுத்தக்கூடாது. அதே நேரத்தில் எந்த விதமான விரும்பத்தகாத சம்பவங்களும் நடந்துவிடக்கூடாது என்பதை எங்களுக்கு எச்சரிக்கையாகவும் உத்தரவாகவும் பிறப்பித்ததன் காரணமாக தொடர் ஆய்வினை மேற்கொண்டு ஜியாலஜி கமிட்டி சரணுவேல் ராஜா தலைமையில் அமைக்கப்பட்டு 8 பேர் கொண்ட குழு 3 நாட்கள் முழுவதுமாக கள ஆய்வு செய்து குறிப்பிட்ட அந்த தீபம் ஏற்றுகின்ற திரியை எடுத்து செல்பவர்களும், தீபத்திற்குண்டான நெய்யை சுமந்து செல்பவர்களும், அந்த தீபம் ஏற்றுவதற்குண்டான தேவைப்படுகின்ற மனித சக்திகளை மாத்திரம் பயன்படுத்த சொல்லி அறிக்கை தந்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுடைய அறிக்கையின் தெரிவித்திருக்கின்ற அந்த உறுதியை பொறுத்து தீபம் ஏற்றுவதற்கு தேவையான அளவு பாதுகாப்பு, உணவு மற்றும் சுற்றுச்சூழல் வனத்துறையை சார்ந்த அலுவலர்கள், தீபம் ஏற்றுகின்ற அந்த திருக்கோயிலுடைய பணியாளர்களை தவிர்த்து மலையில் வேறு யாரையும் அனுமதிக்க வேண்டாம் என்பது அவருடைய கருத்து. அது குறித்து தலைமைச் செயலாளர் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய உத்தரவோடு துறை சார்ந்த எங்களுடைய செயலாளர், எங்களுடைய ஆணையாளரோடு நேற்றிரவு 7 மணி அளவில் ஒரு சிறப்பு கலந்தாய்வு கூட்டத்தை தலைமைச் செயலகத்தில் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். முறையாக அந்த மாவட்ட நிர்வாகம் இது குறித்த அறிவிப்பினை விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடும். 40 லட்சம் பேர் கூடுவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறதா சொல்லியிருக்கீங்க. என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? அதே போல அனுமதி சீட்டு அவசியமா? அந்த தகவல். அனுமதி சீட்டை பொறுத்தளவில் கோயில் பிரகாரத்திற்கு உள் அனுமதிக்கப்படுவதுதான் அனுமதி சீட்டு. அதுவும் இந்த முறை QR கோடு மூலமாக 6 இடங்களில் வழியை ஏற்படுத்தி அதில் வருபவர்களை மாத்திரம்தான் உள்ளே அனுமதிக்கிறார்கள். ஏனென்றால் பல சந்தர்ப்பங்களில் போலியாக அந்த அனுமதி சீட்டை எடுத்து வந்து விடுகிறார்கள், அல்லது யாரையாவது செல்வாக்கை பயன்படுத்தி உள்ளே வர முற்படுகிறார்கள். அதிலும் எதுவும் விரும்பத்தகாத சம்பவங்கள் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக குறிப்பிட்டிருக்கின்ற, ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருக்கின்ற அந்த இறை அன்பர்களுக்கும் மனசோர்வு ஏற்படக்கூடாது என்பதற்காக குறிப்பிட்ட இலக்கோடு உள்ளே அனுமதிக்குண்டான அனைத்து பணிகளை நிறைவு செய்திருக்கின்றோம். கடந்த முறை 30 - 35 லட்சம் பக்தர்கள் கூடினார்கள். இந்த முறை 40 லட்சம் கூடுவார் என்று எதிர்பார்த்து இதுவரையில் கடந்த ஆண்டு 18ஆம் தேதி தொடங்கி கிட்டத்தட்ட 6 முறை கள ஆய்வு என்று முழுமையாக ஆய்வு செய்திருக்கின்றோம். இந்த ஜுவாலஜி கமிட்டி மற்றும் மலை ஏறுவதற்குண்டான அந்த கமிட்டி இதுவரையில் 3 முறை அதற்கு சென்று ஆய்வு செய்திருக்கின்றது. இப்படி தொடர் ஆய்வு மக்களுடைய நலனை கருதி, இறை அன்பர்களுடைய நலனை கருதி இந்த முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன. கூடுகின்ற இந்த கூட்டத்திற்கேற்றாற்போல் அனைத்து அடிப்படை தேவைகளையும், மருத்துவ வசதி, சேருகின்ற குப்பைகளை அகற்றுவது, உணவு வழங்குவது, பேருந்து நிலையங்கள் அமைப்பது, அதேபோல் வழிகாட்டிகளுக்கு உண்டான வாட்சிங் டவர் அமைப்பது, அதேபோல் மருத்துவ சேவை போன்ற அனைத்தையுமே 20% 25% கூடுதலாக்கி இருக்கின்றோம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நேரடியாக இதில் தலையிட்டு அவ்வப்போது வேண்டிய அறிவுரைகளையும் உத்தரவுகளையும் வழங்கி வருகின்றார்கள். சிறப்பாக நடத்துவதற்குண்டான அனைத்து ஏற்பாடுகளையும் மேற்கொண்டிருக்கின்றோம். இறைவனருள்
மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதல் நிச்சயமாக தீபத் திருவிழா அண்ணாமலையார் உண்ணாமலையார் சன்னிதானத்தில் சிறப்போடு நடைபெறும். அக்னித்தலம் கொண்ட அண்ணாமலைவாசன் இந்த தீபத் திருவிழாவை சிறப்பான முறையில் ஆன்மீகத்திற்கு உண்டான ஒரு ஆட்சியில் எந்தவிதமான விபரீதமும் ஏற்படாமல் மாண்புமிகு முதலமைச்சர் வழிகாட்டுதலோடு நடத்துவோம் என்ற நம்பிக்கையில் இருக்கின்றோம். தேங்க்யூ. ஓகே, திருவண்ணாமலை தீபத் திருவிழாவிற்கு இந்த ஆண்டு பக்தர்கள் அனுமதிக்கப்படுறாங்களா? எவ்வளவு பேர் அனுமதிக்கப்படுறாங்க? திருவண்ணாமலை தீபத் திருவிழாவிற்கு இந்த ஆண்டு பக்தர்கள் அனுமதிக்கப்படுவதில் எந்தவித சிரமமும் இல்லை. திருக்கோயிலுக்குள் பரணி தீபத்திற்கு கோயில் பிரகாரத்தில் 300 பேர் அனுமதிக்கப்படுகிறார்கள். 6000 பேர் கோயிலை சுற்றி அனுமதிக்கப்படுகிறார்கள். அதேபோல் மகாதீபத்திற்கு 11,600 பேர் அனுமதிக்கப்படுகிறார்கள். இந்த 11,600 என்ற எண்ணிக்கை காவல்துறை பணியாளர்கள், உபயதாரர்கள், ஆன்லைனில் டிக்கெட்டை பதிவு செய்தவர்கள், நண்பர்கள், ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் என்று 11,600 பேர் அனுமதிக்கப்படுகிறார்கள். மலையில் ஏற்றப்படுகின்ற தீபத்திற்கு இதுவரையில் 2,500 பேர் மேற்பட்டவர்களை அனுமதித்து வருகிறார்கள். கொரோனா பேரிடர் காலத்தில் அந்த அனுமதி ஓரிரு ஆண்டு நிறுத்தப்பட்டதை அறிவீர்கள். அதேபோல் கொரோனா பேரிடர் காலத்தில் மலையில் அனுமதிக்கப்படுகின்ற மக்களுடைய எண்ணிக்கையை குறைத்து அவர்களுக்கு முழுவதுமாக உடல் பரிசோதனை செய்யப்பட்ட பிறகுதான் அனுமதிக்கப்பட்டதையும் அறிவார்கள். அதுபோல் தற்போது இருக்கின்ற சூழ்நிலை, இந்த பேரிடரில் நிலச்சரிவு, மண் சரிவின் காரணமாக விலை மதிக்க முடியாத மனித உயிர்கள் பலியானதில் ஆட்கொணா துயரம் கொண்ட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தீபம் தமிழ்ச் சான்றோர்களால் தொடர்ந்து கடைபிடிக்கப்படுகின்ற ஒரு நடைமுறை, அதை எந்த வகையிலும் நிறுத்தக்கூடாது. அதே நேரத்தில் எந்த விதமான விரும்பத்தகாத சம்பவங்களும் நடந்துவிடக்கூடாது என்பதை எங்களுக்கு எச்சரிக்கையாகவும் உத்தரவாகவும் பிறப்பித்ததன் காரணமாக தொடர் ஆய்வினை மேற்கொண்டு ஜுவாலஜி கமிட்டி சரவணவேல் ராஜா தலைமையில் அமைக்கப்பட்டு 8 பேர் கொண்ட குழு 3 நாட்கள் முழுவதுமாக கள ஆய்வு செய்து குறிப்பிட்ட அந்த தீபம் ஏற்றுகின்ற திரியை எடுத்து செல்பவர்களும், தீபத்திற்குண்டான நெய்யை சுமந்து செல்பவர்களும், அந்த தீபம் ஏற்றுவதற்குண்டான தேவைப்படுகின்ற மனித சக்திகளை மாத்திரம் பயன்படுத்த சொல்லி அறிக்கை தந்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுடைய அறிக்கையின் தெரிவித்திருக்கின்ற அந்த உறுதியை பொறுத்து தீபம் ஏற்றுவதற்கு தேவையான அளவு பாதுகாப்பு, உணவு மற்றும் சுற்றுச்சூழல் வனத்துறையை சார்ந்த அலுவலர்கள் தீபம் ஏற்றுகின்ற அந்த திருக்கோயிலுடைய பணியாளர்களை தவிர்த்து மலையில் வேறு யாரையும் அனுமதிக்க வேண்டாம் என்பது அவருடைய கருத்து. அது குறித்து தலைமைச் செயலாளர் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சரோட உத்தரவோடு துறை சார்ந்த எங்களுடைய செயலாளர், எங்களுடைய ஆணையாளரோடு நேற்றிரவு 7 மணி அளவில் ஒரு சிறப்பு கலந்தாய்வு கூட்டத்தை தலைமைச் செயலகத்தில் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். முறையாக அந்த மாவட்ட நிர்வாகம் இது குறித்த அறிவிப்பினை விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடும். 40 லட்சம் பேர் கூடுவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறதா சொல்லியிருக்கீங்க. என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? அதே போல அனுமதி சீட்டு அவசியமா? அந்த தகவல். அனுமதி சீட்டை பொறுத்தளவில் கோயில் பிரகாரத்திற்கு உள் அனுமதிக்கப்படுவதுதான் அனுமதி சீட்டு. அதுவும் இந்த முறை QR கோடு மூலமாக 6 இடங்களில் வழியை ஏற்படுத்தி அதில் வருபவர்களை மாத்திரம்தான் உள்ளே அனுமதிக்கிறார்கள். ஏனென்றால் பல சந்தர்ப்பங்களில் போலியாக அந்த அனுமதி சீட்டை எடுத்து வந்து விடுகிறார்கள், அல்லது யாரையாவது செல்வாக்கை பயன்படுத்தி உள்ளே வர முற்படுகிறார்கள். அதிலும் எதுவும் விரும்பத்தகாத சம்பவங்கள் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக குறிப்பிட்டிருக்கின்ற ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருக்கின்ற அந்த இறை அன்பர்களுக்கும் மனசோர்வு ஏற்படக்கூடாது என்பதற்காக குறிப்பிட்ட இலக்கோடு உள்ளே அனுமதிக்குண்டான அனைத்து பணிகளை நிறைவு செய்திருக்கின்றோம். கடந்த முறை 30 to 35 லட்சம் பக்தர்கள் கூடினார்கள். இந்த முறை 40 லட்சம் கூடுவார் என்று எதிர்பார்த்து இதுவரையில் கடந்த ஆண்டு 18ஆம் தேதி தொடங்கி கிட்டத்தட்ட 6 முறை கள ஆய்வு என்று முழுமையாக ஆய்வு செய்திருக்கின்றோம். இந்த ஜுவாலஜி கமிட்டி மற்றும் மலை ஏறுவதற்குண்டான அந்த கமிட்டி இதுவரையில் 3 முறை
அதற்கு சென்று ஆய்வு செய்திருக்கின்றது. இப்படி தொடர் ஆய்வு மக்களுடைய நலனை கருதி, இறை என்பவர்களுடைய நலனை கருதி இந்த முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன. கூடுகின்ற இந்த கூட்டத்திற்கு ஏற்றாற்போல் அனைத்து அடிப்படை தேவைகளையும், மருத்துவ வசதி, சேருகின்ற குப்பைகளை அகற்றுவது, உணவு வழங்குவது, பேருந்து நிலையங்கள் அமைப்பது, அதேபோல் வழிகாட்டிகளுக்கு உண்டான வாட்சிங் டவர் அமைப்பது, அதேபோல் மருத்துவ சேவை போன்ற அனைத்தையுமே 20% 25% கூடுதலாக்கி இருக்கின்றோம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நேரடியாக இதில் தலையிட்டு அவ்வப்போது வேண்டிய அறிவுரைகளையும் உத்தரவுகளையும் வழங்கி வருகின்றார்கள். சிறப்பாக நடத்துவதற்குண்டான அனைத்து ஏற்பாடுகளையும் மேற்கொண்டிருக்கின்றோம். இறைவனருள், மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதல், நிச்சயமாக தீபத் திருவிழா அண்ணாமலையார் உண்ணாமலையார் சன்னிதானத்தில் சிறப்போடு நடைபெறும். அக்னித்தலம் கொண்ட அண்ணாமலைவாசன் இந்த தீபத் திருவிழாவை சிறப்பான முறையில் ஆன்மீகத்திற்கு உண்டான ஒரு ஆட்சியில் எந்தவிதமான விபரீதமும் ஏற்படாமல் மாண்புமிகு முதலமைச்சர் வழிகாட்டுதலோடு நடத்துவோம் என்ற நம்பிக்கையில் இருக்கின்றோம்.